எப்படி இருக்கீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி? ஏன் நான் இப்படி கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, 4 நாள் ஆச்சுங்க நம்ம வீடியோ போட்டு. அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். அதனால் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் குறைச்சி விட்டானுங்க. நம்ம மாஸ்டரில் இருந்தனால டைமண்ட் 2க்கு கொண்டு வந்துட்டானுங்க. நம்ம அதனால் புஷ் பண்ணிகிட்டு இருக்கோங்க, ஓகேங்களா? அதனால தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு நம்ம வீடியோ முழுசாக பார்க்க பாருங்கள், ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம ஃபேமிலியில் ஒரு அங்கமாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுசாக பாருங்கள், ஓகேங்களா? வாங்க, இந்த மேட்ச்சில் 3 பேரை முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கான், அவனையும் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டு போயிடும். டெமிட்ரி கேரக்டர் வச்சு சாவடிக்கிறானுங்க. வரவெல்லாம் டெமிட்ரி, அந்த சீனாவா சோனியா அந்த கேரக்டரை வச்சுட்டு சாவடிக்கிறானுங்க. அடித்தாலும் ரிட்டன் வரானுங்க, ஒரே அழுத்தி போடுறானுங்க. இவனுங்களோட ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது மக்களே. சரி, ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்தாச்சே. நம்ம MP5 எடுத்துக்கிட்டோம். பட் MP5 எடுத்தோன்னையும் குளோவால் ஒன்று தான் எடுக்க முடிச்சு. காளான் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னு தெரில. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது கே கேரக்டரு. அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். சேஃபாக விளையாடணும். அது இவனுங்க எப்படி என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிக்கிறது மேட்டர் இல்லைங்க, கடைசி வரையும் கொண்டு போகிறது தாங்க விஷயமே இருக்குது. ஐயோ, நம்மளும் கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்துட்டுலாம் போகணும். இல்லைன்னா ஊரில் மதிக்க மாட்டானுங்க. ஃபஸ்ட்டு நீங்களே என்ன மதிப்பீங்களான்னு தெரியாது. கொஞ்சமாவது மூவ்மெண்ட் கொடுக்கணும். எவனாவது வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடு ஒரு நாய் வருது. சரி, ஒரு பிளேயர் வராரு. அவசரப்பட்டு எப்பயும் போல் மைண்ட் வாய்ஸ் வந்துருச்சு வெளியே. ஓகே, எவனுக்கிட்ட ஓகே. அப்பா, ஒரே அடியாக அடித்தாச்சு. சூப்பர். ஓகே, மேலே ஒருத்தர் இருக்கான். சூப்பரா. ஐயோ, என்ன நாக்கு வச்சுட்டானே. டே டீமேட், என்ன பண்ணிட்டு இருக்க? குதிரைவால் ஓட்டிட்டு இருக்கியா? டேய் தம்பி உட்காங். ஐயோ, நீ சரியில்லடா. டே ஹிந்திக்காரா, பேர் வேற புரிய மாட்டேது. வர வர ஹிந்தியில் வேற பேர் வச்சுட்டு வந்துடுறானுங்க. இவனுங்க தொல்லை தான் பயங்கரமாக இருக்குது. மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னா என்னென்னு தெரில. இவனுங்க பேச ஆரம்பித்தாலும் வச்சுக்கோங்களேன், நல்லா வண்டியாக பேசிக்கிறார்கள். ஓகே, நம்ம தலைவர் இருக்காரு. டே தயவு செஞ்சு முடிச்சிட்றா வெலை சட்டை, ப்ளீஸ்டா. டே இவன் என்னடா இப்போ என்ன பிளட்டு போட்டுட்ருக்க? டே ஐயோ, இவனுங்களை நம்பி நான் வேறு அவுட் ஆகிட்டேன். பரவாயில்ல, 2 பேர் இருக்கானுங்க, அவன் ஒருத்தன் தான் இருக்கான். அப்பயும் கேம் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முழுசாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எப்படி இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தான்ப்பா பார்க்குறீங்க. அதாவது சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் நான் அப்படி சொன்னேன், ஓகேங்களா? டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவன் டேய் அவன் இங்கே இருக்கான்டா. டேய் ஐயோ, டேய் அழுத்தி பிடிக்காதடா, ஸ்கோப் போடுறா. ஆடா நாயே, ஸ்கோப் போட்டு அடிச்சிருந்தா என்ன வேலையாக முடிஞ்சிருக்கோம்லடா. ஏன்டா இப்படி பண்ணி உயிரை எடுக்கிற? 3வது மேட்ச் வந்தாச்சுங்க. கேப் டவுனில் இப்போ சண்டை. என்ன கன் எடுப்போம்? ஓகே, UMB குளோவால் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த டைமாவது காளான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் எவனும் கிட்ட வராமல், எவனும் குரூப்பாக சேர்ந்து என்ன உதைக்காமல் இருக்கணும். ஸோவா, என்ன வெயில் அடிக்குது. டெய்லி 100 டிகிரிக்கு மேலே வெயில் இருக்கும் போல் இருக்குங்க. முரட்டு வெயிலாக இருக்குது. உட்காந்து வாய்ஸ் கூட கொடுக்க முடியல. ஐயோ. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த சைடு எவனா வருவான், நம்ம இங்கேயே நின்றுக்கலாம். ஓகே, இங்கே ஒருத்தன் வரான். ஸ்கோப் போட்டடி. ஹெட்ஷாட் உழுவில். ஐயோ, உக்காந்துட்டேனா? எங்கே இன்னொருத்தன் வராங்க? பக்கத்தில் தான்டா இருக்கான். அப்பா, ஒரு ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. சூப்பர். இவனுக்கு முடிச்சு விட்றலாமா? முடிச்சுட்டான், டீம்மேட் முடிச்சுட்டான். ஓகே, இப்போ மிச்சம் 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் எங்கே இருக்கான்? ஒருத்தன் இதுக்குள்ளே இருக்கான். சாவுடா டேய். அடிச்சிட்டான். ஐயோ, இந்த சோனியான்னு வச்சு சாவடிக்கிறானுங்களே. சோனியா டக்குன்னு முடிங்கடா. அப்பா ரிவே பண்ணிட்டான். இன்னும் ஒருத்தன் தாண்டா இருக்கான், அவனையும் முடிங்கடா. மேட்சை முடிச்சு டக்குன்னு வீட்டுக்கு போக வேண்டிய வேலையை பார்க்கலாம். வந்துட்டான். என்ன தான் அடிப்பானுங்களா? எப்போ பார்த்தாலும் எனக்கே அடி விழுவுது. டீம் இருக்கனால பரவாயில்ல, பொழைச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே, ஃபைனல் ரவுண்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே இவனுக்கு கம்பேக் கொடுப்பாங்களா என்னங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும், ஓகேவா? முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கம்பேக் கொடுப்பானுங்களா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் தயவு செஞ்சு முழுசாக பார்க்க பாருங்கள். ஓகே, நம்ம ஸ்கேர் எடுத்தாச்சு. ஸ்கேர் எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது. நம்ம
ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயே ரொம்ப நாள் ஆகுது. வேறு என்ன கேம் போடுறதுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்ச கேமே ஏதாவது ஒன்று போடலாம். பட் நீங்கள் கமெண்ட் பண்ண ரெடியாக இருக்க மாட்டேறீங்க. நான் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஏன்னா நான் ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கேங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் வரதும் கம்மியாக இருக்குது, வியூஸும் கம்மியாக போகுதா. ஒருவேளை நான் தான் கேவலமாக போடுறேன்னு எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நானும் தான் கேவலமாக போடலாம். நல்ல வேலை இங்கே ஒரு ஹெட்டு விழுந்துச்சு, அதனால் லாக் ஆகிட்டான். டேட்டா சூடு ஐயோ இந்த கண்ட்ரோல் வேறு வர மாட்டேங்குது. நான் தான் ஒரு வேளை வீடியோ கேவலமாக போடுறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, ஆமாண்டா நீ தாண்டா வீடியோ கேவலமாக போடுற அப்படின்ட்டு. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் கொடுத்து ஏதோ எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து நான் எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பட் வந்து ப்ரொஃபஷ்னல் மாதிரிலாம் போடுறதுக்கெலாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாகுங்க ஓகேங்களா. நான் இப்படி போடுறதுக்கே சோம்பேறித்தனம் பட்டுட்ருக்கேன். ப்ரொஃபஷ்னல் மாதிரினா அவ்வளோதான் கிழிஞ்சிரும். பட் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ட்ரை பண்ணாமல் எதுவும் சொல்லக்கூடாது. பட் நான் ட்ரை பண்ணி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணி கன்ஃபார்ம் போடுவேன். போடுறப்ப அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு இப்போலேருந்து தயவு செஞ்சு மோட்டிவேஷன் கொடுத்துருங்க ஓகேங்களா. ஓகே டீம்மேட் வந்து நாக்கு வச்சுட்டான். ஓகே நல்லவேளை டிமிட்ரி இருந்தனால அவனை போய் கூப்பிட தேவையில்லை. 2 பேர் தான்டா இருக்கானுங்க, தயவு செஞ்சு முடிச்சிருங்கடா ப்ளீஸ்டா. இங்கே இன்னொரு மேட்செல்லாம் என்னால் இழுத்துட்டு இருக்க முடியாதுடா. அப்பா ஹெட்செட் அடிச்சிட்டான்டா. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். நம்ம டீம் முடிச்சிட்டாச்சு, எப்படியோ மேட்ச் முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மறக்காமல் முழுசாக இந்த வீடியோவை பார்த்துருங்க. நான் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து டைமண்ட் 3 செகண்ட் ஸ்டாரில் இருக்கோம். பாய் பாய்.